ஒரு மனைவி குழந்தையோட போகும்போது குழந்தைக்கு வந்து ஏதோ மாத்திரையை பொடி பண்ணி கொடுத்தா இதெல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னசென்ட்டா கேட்டிருக்காரு. அது அவருடைய மனைவி இல்லை. அவரு நினைச்சிருப்பாரு மனைவியோட போனாதான் வந்து நம்ம கட்சியில மரியாதை இருக்காது, தோழியோட நம்ம வந்து அந்த தோழிக்கு ஒரு பிறந்தநாள் வந்தா அவரு போய் கேட்க வெட்டக்கூடாதா? இந்த மாரத்தான்னாலே நமக்கு வந்து எங்கேயோ ஷாக் அடிக்குது. இப்படிதான் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து மாரத்தான் போதைக்கு எதிராக விழிப்புணர்வுன்னு சொல்லி அவருக்கு வந்து சால்வையெல்லாம் போத்தி விருதெல்லாம் கொடுத்தாங்க. அவர் போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை தூண்டார் இளைஞர். கடைசியில பார்த்தா தமிழ்நாட்டிலே அவர் தான் பெரிய போதை வியாபாரின்ற அளவுக்கு வந்து இதில் அவர் அருண்ராஜ் மந்திரி, இவர் சுகாதாரத்துறை மந்திரி, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் போகும்போது அங்கே சினிமா பாடல்கள், விஜய் அவர்களுடைய சினிமா பாடல்கள், மேலூர்ல இவர் டான்ஸ் ஆடினார். டான்ஸ் ஆடி அது ஒரு வாடி வாடி சீடின்னு ரொம்ப தத்துவார்த்தமான பாட்டெல்லாம் பாடினாரு. ஆண்களுக்கு முதலுதவி இல்லை அப்படிங்கிறது வித்தியாசமா தெரியுது இல்லையா? நீங்க வந்து அது வந்து பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம்னா எதுல முன்னுரிமை கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும். அருமை அருமை. காலை வருடுவதில் முன்னுரிமை இல்லை. திமுக கூட்டணியில கல்லாப்பெட்டி கூட்டணி கொள்ளையடிச்ச பணத்தை வாங்கிட்டு கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு பேரையும் ஒருத்தர் விடாம தேமுதிகவை தவிர பாக்கி எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் சுயசக்தியா எந்த பதவியாக இருந்தாலும் எந்த உதவியாக இருந்தாலும் உங்களை சுற்றி உங்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மக்கள் வந்து உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தார்களா, தமிழ்நாட்டையே உங்களுக்கு விலை பேசி விற்று விட்டார்களா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலுக்கு நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் ஐயா உடன் இருக்கிறாரு. பல்வேறு கேள்விகள் அவருக்காக இருக்கு, கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க கார்த்திக். இல்ல, அவர் வந்து கில்லி ஷரத்து பவுடர் ஷரத்துன்னு நிக்நேம் வச்சு வெறுப்பேற்றுறாலும் இப்ப சோசியல் மீடியால வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. 3 நாட்களா இதுதான் வைரல் ஆகிருக்கு. அவர் வந்து என்னுடைய மனைவி குழந்தையுடன் எங்கேயோ கிரிக்கெட் மேட்ச் போகும்போது அங்க வந்து குழந்தை வந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால அது பொடி பண்ண. எதை வச்சு பொடி பண்றாரு? ஏடிஎம் கிரெடிட் கார்டோ ஏடிஎம் கார்டோ வச்சு பண்றாரு. அதுக்கப்புறம் கையில வந்து 500 ரூபாய் நோட்டு வச்சிருக்காங்க. நார்மலா இந்த பொடி பண்றாரு, நோட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த பொடியை வந்து அந்த நோட்டை சுருட்டி மூக்கில் உறிஞ்சுவாங்க. வேற ஏதாவது இந்த கஞ்சா மாதிரி போதைப் பொருட்கள். குழந்தைக்கு மாத்திரன்னா அவர் வெளியிட்ட புகைப்படத்துல, விளக்க புகைப்படத்துல குழந்தையே இல்லை. அங்க நானும் எனது மனைவியும் ஐபிஎல் மேட்சா ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச், இவருடைய அந்த புகைப்படத்துல இருக்கிற பெண்மணி வேற, இவருடைய மனைவி வேற, நண்பர். அந்த புகைப்படம். ஆனா மனைவி குழந்தையுடன் அப்படின்னு பேசியிருக்காரு அவர். என்னுடைய நண்பர் ஒருவருடன் சொல்லல, தோழி ஒருவருடன் சொல்லல. அவரா ஒரு மனைவி குழந்தையோட போகும்போது குழந்தைக்கு வந்து ஏதோ மாத்திரையை பொடி பண்ணி கொடுத்தா இதெல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னசென்ட்டா கேட்டிருக்காரு. அது அவருடைய மனைவி இல்லை. அவரு நினைச்சிருப்பாரு மனைவியோட போனாதான் வந்து நம்ம கட்சியில மரியாதை இருக்காது, நம்ம வேற யாராவது தோழியோட நம்ம வந்து ஏன் அந்த தோழிக்கு ஒரு பிறந்தநாள் வந்தா அவரு போய் கேட்க வெட்டக்கூடாதா? அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார். நம்ம வந்து ஒன்றும் புதுசா ஒன்றும் நம்ம செய்யலையே அப்படின்னு நினைப்பாரு. இப்போ இந்த பவுடர் அது மட்டும் இல்லாம அதை இன்ஸ்டால, இது வந்து அவர் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால நடந்த விஷயம். அதுல அவர் வந்து தக் லைஃப் மூமெண்ட்னு போட்டு இன்ஸ்டால போட்டிருக்காரு. குழந்தைக்கு மாத்திரை கொடுப்பதற்கும் தக் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? சரியான கேள்வி. தக் லைஃப் என்பது, தக்குன்னா என்ன? ரவுடி, மாஃபியா, அதான் தக். தக் லைஃப்னா அதான் தக் லைஃப் மூமெண்ட். அப்போ குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறவங்களாம் மாஃபியாவா? அவர் என்ன சொல்ல வராரு? அப்ப எதையோ மறைக்கிறார் என்கிற ஒரு யூகம், ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருது. இது பெரிதுபடுத்தப்பட்டு இருக்கிறது. இதே மாதிரிதான் டிவிகே பிரபு, அவர் வந்து கனிம வளத்துறை அமைச்சர், காரைக்குடியில் நின்னாரு, ஜெயிச்சாரு. சார், இதுல இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுருக்கேன் சார். சார், இப்ப பாத்தீங்கன்னா சரி, அது வந்து தக் லைஃப் மூமெண்ட், குழந்தைய வந்து மாத்திரை கொடுத்தாருன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அமைச்சர் அதுக்கு குழந்தைய வச்சுக்கிட்டே விளக்கம் கொடுக்குறாரு.
அவருடைய குழந்தைய மனைவி வச்சுட்டு விளக்கம் கொடுக்குறாரு. அதை பாக்குறவங்களுடைய பெரும்பாலுடைய கருத்து என்ன இருக்குன்னா, குழந்தையோடைய புகைப்படத்தை வச்சு அமைச்சர் வந்து அனுதாபம் தேடுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, அது இது குழந்தைய வச்சுக்கிட்டா நீங்க சொன்னா நம்புவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க இருக்கிற அது அவருக்கு ஆப்போசிட்டா தான் மாறி இது நம்ம இருக்கிற காலம் 2026 சோசியல் மீடியா காலம். அவன் கரெக்டா இவரை வச்சு இவரோட கல்யாண போட்டோ எடுத்து அந்த ஐபிஎல்ல போன அந்த போட்டோ எடுத்து, இது அல்ல அவருடைய மனைவி, அந்த ஐபிஎல் அந்த பக்கத்துல உட்கார்ந்தது அவர் மனைவி. ஏன் நீங்க போன மனைவி குழந்தைய ஐபிஎல்லுக்கு கூட்டு போயிட்டு அவங்கள வேற ஒரு வரிசையில உட்கார வச்சுட்டு வேற யாரோ ஒரு தோழியோட பக்கத்துல உட்கார்ந்து அந்த குழந்தைக்காக மாத்துறாங்க. அதாவது சொல்றது வந்து பொருந்துற மாதிரி சொல்லணும். அந்த அந்த புகைப்படம் வரும்போது அந்த புகைப்படத்தை வந்து நீங்க அது இன்ஷால வந்து ஏற்கனவே வெளிவந்த புகைப்படம். இன்னைக்கா இருந்தாலும் அதை நீங்க ஏதாவது கட்டிங் ஓட்டிங் எல்லாம் பண்ணலாம். இது ஒரு பக்கம். அந்த வீடியோ தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு வீடியோ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வீடியோ தாண்டி அவர் விளக்க வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதை நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேங்காக்ல இவர் தாம்பரம் கில்லி சரத் என்ன பண்றாருன்னா, அவருடைய நண்பர்களோட கெத்தா ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு பேங்காக்ல. இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு வீடியோவை இன்னைக்கு பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, தாவேக அமைச்சர்கள்லாம் நாம நினைச்ச மாதிரி யாரும் வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஃபாரின்ல சுத்துறவங்க தான். தலைவர் வந்து பேங்காக்ல நல்லா கெத்தா சுத்தி இருக்காரு. பண்ணிருப்பாரு. வேற ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வந்து பேர் மறந்துட்டேன், பஸ்ல வந்தாரு அவரு. இன்னொரு அமைச்சர் அவர் வந்து நான் காலில் செருப்பு கூட நான் வந்து போடல, ஏன்னா விஜய் அவர்களுக்காக நான் போய் ஓட்டு கேட்கும் போதெல்லாம் செருப்பு அவுத்து வச்சுட்டு ஒரு வீடா போய் கேட்டு செருப்பே போறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கார்லாம் கிடையாது, நான் பஸ்ஸில் தான் வரேன், பஸ்ஸில் உட்காந்துட்டு பேட்டி அளிச்சாரு. ஆனால் தேர்தலுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃபோர்டு எண்டவரில் இவர் சுத்துறதும் எல்லாம் ஷூ எல்லாம் செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு போறது வரதும். ஸோ அப்புறம் இப்போ ரீசண்டாக இன்னொரு அமைச்சரும் சிக்கல்ல வந்தார். அது மேலூர்ல போயிட்டு அவர் காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் அவர் வந்து மேலூர்ல போயிட்டு அந்த மாரத்தான், இந்த மாரத்தான்னாலே நமக்கு வந்து எங்கேயோ ஷாக் அடிக்குது. இப்படிதான் அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து மாரத்தான் போதைக்கு எதிராக விழிப்புணர்வுன்னு சொல்லி அவருக்கு வந்து சால்வையெல்லாம் போத்தி விருதெல்லாம் கொடுத்தாங்க. அவர் போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை தூண்டார் இளைஞர். கடைசியில பார்த்தா தமிழ்நாட்டிலேயே அவரு தான் பெரிய போதை வியாபாரின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆமா, விற்கவும் வித்துட்டு அவர் அங்க விழிப்புணர்வு மாரத்தானும் ஸ்பான்சர் பண்ணாருன்றது தெரிஞ்சு போச்சு. காவல்துறை அவ்வளவு, அது காவல்துறையா ஏமாளித்துறையா இல்லை காவல்துறை அதே தெரிந்தே செய்ததா, அப்ப அதற்கு பின்னால் வந்து மேலெடுத்து உத்தரவா, இவ்வளவு கேள்விகளும் வருது. அதே மாதிரி மறுபடியும் ஒரு மாரத்தான், அதே போதைக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மதுரை மேலூர்ல. இது மாணவிகள் மாணவர்கள் எல்லாரும் ஓடுறாங்க. இதுல அமைச்சர் அந்த மாரத்தான் ஆரம்பிக்கும் போதுதான் வாடி வாடி அது என்ன கைப்படாத சிடி இந்த பாட்டெல்லாம் போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுறாரு. அரசு விழா இது எங்க ஆரம்பிச்சது? சிங்கப்படை ஆரம்பிக்கும் போது போலீஸ் பீட்டிலேயே வந்து ஆள போறான் தமிழனும் அப்புறம் சிங்கப்பெண்ணை மியூசிக் வந்து போலீஸ் காவல்துறை பேண்ட் வந்து வாசிக்கிறாங்க. தவறான முன்னுதாரணம் நான் பேசியிருக்கேன் பல நிகழ்வுகள்ல. ஏன்னு கேட்டா நீங்க இன்னைக்கு இது போட்டீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓ மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கு அவருடைய பட சாங்ஸ், அடுத்தது என்ன பண்ணுவான், வடுமாங்கான்னு ஒரு குத்தாட்டம் டான்ஸ் ஒன்று போடுவான். விஜய் அவர்கள் நடித்த படத்துல இருந்து வடுமாங்கா ஊறுதுங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று, இந்த மாதிரி எத்தனையோ பாட்டு இருக்கு, வித்தியாசமான பாட்டுகள், இதெல்லாம் வந்து போடுவாங்க அரசு நிகழ்ச்சிகள்ல. இது வந்து தடுக்கப்பட வேண்டியது, நிச்சயமாக இளைஞர்கள் மனதை கெடுக்க வேண்டியது. இதில் அவர் அருண்ராஜ் மந்திரி, இவர் சுகாதாரத்துறை மந்திரி, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் போகும்போது அங்கே சினிமா பாடல்கள், விஜய் அவர்களுடைய சினிமா பாடல்கள். மேலூர்ல இவர் டான்ஸ் ஆடினாரு. டான்ஸ் ஆடி அது ஒரு வாடி வாடி சீடின்னு ரொம்ப தத்துவார்த்தமான பாட்டெல்லாம் பாடினாரு. எதிர்கட்சி தலைவர் இவர் உதயநிதி கூட தன்னம்பிக்கை உள்ள பாடல்களை போடணும், சினிமா பாடல்களை போடக்கூடாதுன்னாரு. சொன்ன கருத்து யார் சொல்றாங்கன்னு பார்க்காம கருத்து கரெக்டான கருத்து, இளைஞர்கள் மனதை கெடுக்கக்கூடாது. எல்கேஜி யூகேஜி பசங்கள்லாம் நிக்க வச்சு விஜய் மாதிரி முகம் வரணும் அப்படின்லாம் நிக்க வச்சு வெயில் 4 மணி நேரம் நிக்க வச்சாங்க. பெற்றோர்கள்லாம் ஆட்சேபித்தார்கள். இதெல்லாம் வந்து உள்ள பிரச்சனைகள்.
இப்ப அந்த அமைச்சர் விஸ்வநாதன் அவர் வந்து ஆடினது மட்டும் இல்லாம உற்சாகமாக இளைஞர்களோட ஆடினது ஒரு தப்பா அப்படின்னு கேட்கிறார் அவரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மாணவிகள் காலை வருடி கொடுத்துனா அவர்கள் பாவம் ஓடி அவங்களுக்கு வலியா இருக்கும், முதலுதவி செஞ்சேன் அப்படின்னாரு. இவர் என்ன டாக்டரா தெரியல. முதலுதவி செய்யறதுக்கு இவர் அவசியம் என்ன? ரெண்டாவது, பொதுமக்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஐயா மாணவர்களும் தானே ஓடினாங்க, அது ஏன் மாணவிகளுக்கு மட்டும் முதலுதவி? மாணவர்கள் ஆம்பளை பையனா இருந்தா முதலுதவி கால் வலிக்காதா அவனுக்கு? கேள்வி நியாயம் தானே. இப்படி சொல்லும் பொழுது என்னுடைய நல்ல எண்ணத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள் சொல்லும் பொழுது அதுல வேற நிறைய அந்த காமிக்கும் போது மாணவிகளுடைய முகத்தை காமிக்கும் போது அது பிளர் பண்ணணும், அதெல்லாம் பண்ணல. ரெண்டாவது, சில மாணவிகள் டக்குன்னு காலை இழுத்துக்கிறாங்க. அப்படின்னாலே அதோடைய அர்த்தம், அதாவது அவர்கள் கூச்சப்படுகிறார்கள், அவசியம் இல்லாத ஒரு விஷயம். பெண்களுக்கான ஆட்சின்றதால பெண்களுக்கு மட்டும் சிறப்பு கொடுக்குறாங்களோ? இல்லைங்க, அது கொடுக்கலாம். நீங்க செய்ய முதலுதவி அதுக்காக வந்து பெண்களுக்கு மட்டும் முதலுதவி அப்படின்னா ஆண்களுக்கு முதலுதவி இல்லை அப்படிங்கிறது வித்தியாசமா தெரியுது இல்லையா? நீங்க வந்து அது வந்து பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம்னா எதுல முன்னுரிமை கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும். காலை வருடுவதில் முன்னுரிமை இல்லை, அது அந்த உரிமை உங்களுக்கு முன்னுரிமையும் இல்லை, உங்களுக்கு பின் உரிமையும் இல்லை, எந்த விதமான உரிமையும் இல்லை. இல்லை நான் நல்ல எண்ணத்தோட எனக்கு கூட அந்த வயதில் மகள் இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா சில விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கணும், கவனமாக கூட. இந்த அமோனியா வாயு விஷயத்துல என்ன சொன்னாங்க, அங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் 15 பேருக்கு மேல இறந்துட்டாங்க, 15 பேரும் என்னமோ எடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் ஐசியூல இன்னும் வெண்டிலேட்டர்ல இருக்காங்க. இது நடக்கும் பொழுது தினமும் வந்து ஒரு நாளைக்கு நடிகை சிம்ரன் அவர்கள், ஒரு நாளைக்கு சமந்தா அவர்கள், ஒரு நாளைக்கு ஸ்னேகா, ஒரு நாளைக்கு பூஜா ஹெகடே, இப்படி வரிசையா வந்து முதல்வரோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். தவறு ஒன்றும் இல்லை, அவர்கள் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள். தன்னுடைய துறையை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வந்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இது எங்கே நீங்க வந்து இடிக்குதுன்னா, இந்த அமோனியா வாயுல பாதிக்கப்பட்டவங்க எங்க? இங்கதான் திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்துலதான். போய் பார்க்கணும்னா பார்த்துருக்கலாம் நீங்க. முதல்வர் அவர்கள் அந்த இறந்த குடும்பங்களையோ, அதுல இறந்ததுல பெரும்பாலும் வந்து வேறு மாநிலத்தவர், கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. ஐயா வடநாட்டுக்காரனா இருந்தா ஐயா மனுஷன் தானே, உயிர் தானே. அந்த ஆஸ்பத்திரியில போயாவது வந்து அந்த ஐசியூல உயிரோட இருக்கானே, ஆணோ பெண்ணோ, பெண்கள் அதிகமா இருக்காங்க, அவர்களையாவது வந்து ஒரு பார்வையிட்டு இருக்கலாமே முதல்வர். இல்ல நான் வெளியில போனாலே கும்பல் வருது, எங்க போகாம இருக்கீங்க? அப்ப இதையே வந்து கேக் வெட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதானே. கேக் வெட்ட போகும்போது கும்பல் வருதுன்னு பாத்தீங்களா? இல்லையே. நீங்க செக்ரட்டேரியட்ல கேக் வெட்டும் போது வேணாம் கும்பல், அது வந்து துயரமான நிகழ்ச்சி நடந்திருக்கு, நீங்க வரவேற்கிறோம். மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தார் முதல்வர் என்ற முறையில் பாராட்டுகிறோம். அதே சமயத்தில் கரெக்டா சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அப்லோடு பண்ணி 0.00 எடுத்த அந்த புகைப்படம் சம்பந்தப்பட்டவர் வந்து அவங்க ஏன் வந்து அதை வந்து அப்லோட் பண்றாங்க? நாங்க ஏன் வந்து போய் கேக் வெட்டினேன்னு கூட நம்ம கேட்கல, அது அவருடைய உரிமை, அவங்களுடைய விருப்பம். அதை அப்லோடு பண்ணி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை நீங்கள் அமைத்துக் கொள்வாங்க. சார், அப்ப இந்த விமர்சனம் உண்மையாப்படுது இல்ல? தன்னுடைய கட்சி கூட்டத்துக்கு வந்த 41 பேர் இறந்தப்பயே போய் பார்க்காதவர் அமோனியா கசிவில் இறந்தவங்களை மட்டும் போய் பார்க்க போறாரு. விமர்சனம் வந்து உண்மையாகுது இல்லையா? அதான் ஓடி வந்துட்டாருன்னு இதுல வேற நீங்க வந்து பில்டப் வேற கொடுக்கும்போது இந்த மாரத்தான் விஷயம், இந்த மந்திரி வந்து காலை வருடினார், அது வந்து வக்கரமா இல்லை வந்து அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணத்தோட செய்தாரா, இதெல்லாம் தள்ளி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பில்டப்ன்றது தான். ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு, இந்தியாவிலேயே 3 கிலோமீட்டர் மாரத்தான் வந்து ஓடின முதலமைச்சர் இவர் தான். ஆனா உடனே வந்துருச்சு. 21 கிலோமீட்டர் ஓடின உமர் அப்துல்லா, இதை தவிர ஒரு 3-4 முதலமைச்சர் ஓடி இருக்காங்க, 6 பேர் மொத்தம் ஓடி இருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு எல்லாருமே அதிகமா ஓடி இருக்காங்க. ஆதவர்ஜுனா கரெக்டா தானே சார் சொல்லியிருக்காரு? ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு, இந்தியாவிலே 3 கிலோமீட்டர் ஓடின முதலமைச்சர் இவர் தான் சொன்னார்.
இல்ல புரியுதுங்களா? கம்மியா போனாருன்னா 3 கிலோமீட்டர் ஓடன முதலமைச்சர். எல்லாரும் இவரோட அதிகமா தான் ஓடி இருக்காங்க. 3 கிலோமீட்டர் விஜய் மட்டும் தான் ஓடி இருக்காரு. 3ன்னா நீங்க இங்கிலீஷ்ல 3 அது சொல்றீங்களா? இல்ல சார், ஐயோ என்ன இதுல மாட்டீங்க. எனக்கு தெரியல, அதனால கேட்டேன். இல்ல சார், இல்ல உங்களுக்கு புரியலையா? அதாவது ஆதவர்ஷனா வந்து இந்தியாவிலே 3 கிலோமீட்டர் ஓடின முதலமைச்சர் தான் சொன்னார்ல. அந்த 3 கிலோமீட்டர் மட்டும் விஜய் மட்டும் தான் 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. மற்றவங்க அதிகமா ஓடி இருக்காங்க. சர்காஸ்டிக்கா சொல்றேன். மாரத்தான் போனவங்க வந்து 1 கிலோமீட்டர் கூட போயிருக்காங்க. மாசு அவர்களை பத்தி கூட சொன்னாங்க. அவர் காலையில எந்திரிச்சு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து, அவர் பொதுவா நானே பார்த்துருக்கேன், நிறைய அந்த வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு இந்த ஜாகிங் மாதிரி போவாரு. பீச் பக்கம் போவாரு, இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி பக்கம் போவாரு. அது மாதிரி அவர் கொஞ்சம் அந்த உடற்பயிற்சியில கொஞ்சம் அதிகமா ஆர்வம் உள்ளவர். எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய மாரத்தான்லாம் ஓடி இருக்காரு. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடினாருன்னு அவர் தான் கேட்கணும், நமக்கு தெரியல. நிறைய பேர் ஓடி இருப்பாங்க. எதுக்கு அதே மாதிரி முதலாக வந்து தமிழ்நாட்டில் பெண் அமைச்சர் கீர்த்தனான்னு 1950களில் ஆரம்பிச்சு எத்தனையோ பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. எல்லா ஆட்சியிலையும், நீதி கட்சி ஆட்சியிலையும் சரி, அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கப்புறம் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, எத்தனையோ ஆட்சிகள்ல மாறி மாறி பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. முதலில் பெண் அமைச்சர் எல்லாத்துலயும் வந்து முதலில்னு. எனக்கு வேற ஒரு டவுட்டு, JNK ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒமர் அப்துல்லா ஓடுனது தெரியாதுன்னா, தாவேகால உள்ள அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுக்குள்ள வருதுன்னு தெரியுமா தெரியாதா? ஏன்னா நிறைய சமயங்கள்ல அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா இது கூட தெரியாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுறாங்க. பில்டப் அதிகமா இருக்கு. அதாவது பேசுவதை விட அது செயல்பாட்டை விட பேசுவது பல மடங்கு அதிகமா இருக்கு. செயல்பாடு இருக்கிறதா? இப்போ கூட 67 குவாரியை மூடிட்டேன். அப்புறம் என்ன செய்தி வருது? இந்த 67 ஏற்கனவே ஹைகோர்ட் சொல்லி மூட்டினது, இப்போ வந்து இவங்க மூட்டினது இல்லைன்னு. காரைக்குடியில TVK பிரபு அவர்கள், கனிம வளத்துறை காரைக்குடியிலிருந்து வந்த வெற்றி பெற்ற TVK பிரபு, அவரை என்ன சொல்றாங்க, அவருடைய கட்சியிலிருந்தே வரக்கூடிய சில தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க அப்பா இவர் ரொம்ப கிளீனானவர், லஞ்சம் ஊழல்லாம் வந்து இந்த குவாரிகள்லாம் வந்து அதெல்லாம் 5 பைசா வாங்க மாட்டாரு. ஆனா அவங்க அப்பா வந்து நிறைய இடங்கள்ல அவர் தான் டீலிங்லாம் போடுறாரு, பணம் வாங்குறாரு இவர் பேரை சொல்லி. அது இவருக்கு தெரியுமா தெரியாதா? அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. எதாச்சும் அவர் பேர் என்னன்னு கேட்டா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது. அவர் பேர், அவங்க அப்பா பேர் துரை கருணாநிதி. சரி, பேருக்கு அவங்களுக்கும் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இருந்தா கூட அவர் வாங்குகிறார் என்பது உண்மையா என்று நமக்கு தெரியாது. ஆனா வலைதளத்துல அப்படி செய்தி வருது. இத மாதிரி வரும்பொழுது அப்ப இவர்கள் என்ன, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள், இவங்களை பார்த்து நம்ம பாட்டு பாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. மக்கள் பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நீங்க மற்றவங்களை பத்தி சொல்றீங்க, நீங்கள் உத்தமர்கள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி பல இடங்கள்ல அதாவது ஒண்ணு ஊழல் இப்போ இந்த பள்ளி கல்வியை பத்தி பேசும்போது நம்ம திருப்பி அங்க வரோம். இந்த பள்ளி கல்வியில இப்பொழுதும் பணம் வசூல் செய்யப்படுகிறது. இந்த DEOக்காக அந்த CEOக்காகன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த துறையில் இருக்கிறவங்க இல்ல வந்து கொடுத்தவங்களுக்கு தான் இது தெரியும். அதே மாதிரி அவர் நந்தகுமார் அவர்களை பேச வைத்தது வந்து அவர் பேசவில்லை, பேச வைக்கப்பட்டிருக்கிறார்னு திமுக சொல்லுது. திமுக அவங்க ஐடிவிங்க அவங்க வகையில சொல்றாங்க. இதுல எது உண்மை நமக்கு தெரியாது. ஆக நம்ம சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க பிம்பம் கட்டமைப்பு செய்வது ஒன்று, உள்ளே இருப்பது அது என்னவோ சொல்லுவாங்க, ஒய்யார கொண்டையாம் உள்ளே இருப்பது பேணும் ஈருமாம்னு சொல்ல ஒரு பாட்டுல வரும். தூக்கின்னு நினைக்கிறேன். ஒய்யார கொண்டை பாக்குறதுக்கு ஒய்யார கொண்டை அழகா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள இருப்பது ஈரும் பேணுமாம். அந்த மாதிரி வந்து இருந்து விடக் கூடாதே என்பதுதான் நம்ம சொல்றது. நம்ம வந்து இதெல்லாம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபணமானவையா என்று கேட்டால் தெரியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் திமுகவை பார்த்து சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் ஆகும் வரை வெறும் குற்றச்சாட்டுகள் தான். இப்ப நீங்க அவளை பத்தி சொல்லும்போது
அது குற்றச்சாட்டு எல்லாமே உண்மை என்று மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதே மாதிரி தானே உங்க மீது வர குற்றச்சாட்டுகளையும் மக்கள் உண்மை என்று எடுத்துக்கொள்வார்கள். நீங்க சொன்னா அது வந்து உண்மையான குற்றச்சாட்டு, உங்க மீது சொன்னா அது வந்து பொய் அப்படின்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வலைதளத்துல யார் வேணாலும் யாரை பத்தி வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம். அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். இதுல பல விஷயங்கள் நம்ம சொல்றது தாவேக அரசுக்கு எதிராகவோ அமைச்சர்களுக்கு எதிராகவோ இல்லது உண்மையாக இல்லாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு அதை மக்களிடம் நிரூபணம் செய்து நாங்கள் சொல்லும் செயலும் எங்களுக்கு ஒன்றுதான் என்று நிரூபணம் செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு தாவேக ஆட்சிக்கு, முதல்வர் தலைமையிலான இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. கடைசியில ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறோம். உங்க பேர்ல நம்பிக்கை வரணும்னா சில விஷயங்களை பண்ணக்கூடாது. தூய சக்தின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திமுக கூட்டணியில கல்லாப்பெட்டி கூட்டணி கொள்ளையடிச்ச பணத்தை வாங்கிட்டு கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு பேரையும் ஒருத்தர் விடாம தேமுதிகவை தவிர பாக்கி எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தூய சக்தியா அதிமுக வந்து தீர்ந்து போன சக்தி, அதுவும் ஊழல் சக்தி தான் சொல்லிட்டு அதிமுகல இருந்து நிறைய பேரை கூட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படி தூய சக்தி? இப்ப கடைசியா இப்ப இன்னைக்கு காலையில வந்த ஒரு செய்தி, நமது திமுக எம்பியான திரு சீனியர் உறுப்பினரும் எம்பி. சார், இப்ப ஜனநாயகன் படம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ பழைய நேர்காணல்ல ரிலீஸ் ஆனதுல இருந்து படம் வெளியிட்ட வரைக்கும் நம்ம 2 பேருமே உட்காந்து நிறைய பேசியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா படம் வந்து ஏதோ ஒரு தீய சக்தி வந்து வெளியிட்டுட்டாங்க, திமுக தான் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வழக்கு போட்டாங்க, அதுக்கு ஒரு எடிட்டரையும் கைது பண்ணாங்க, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த எடிட்டர் மேல இருக்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இவங்களே வாபஸ் வாங்கியிருக்காங்க. தாவேகாவினரே நாங்க மன்னிச்சுட்டோம்னு வாபஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப இப்ப மக்கள் பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா, படத்தை வந்து இவங்க திட்டம் தீட்டி இவங்களே வெளியிட்டுட்டு இப்ப அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ற விமர்சனம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அந்த படம் வந்து சரியான நேரத்தில் வெளியாகவில்லை என்பதால் இது வந்து வெளியில ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அனுதாப அலை கிடைக்கும் என்பதற்காக அவர்களாகவே அதை வெளியிட்டு விட்டு இப்படி நடிக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. அதாவது ஒரு இந்த சிம்பத்தி வேவ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வரணும். பாருங்க, இந்த தலைவரோட படம் வரவிடாமல் பண்ணிட்டாங்க, நம்மளை இவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு வழக்கையும் போட்டுட்டு அந்த வழக்கை இப்போ நீங்க வந்து வாபஸ் வாங்குறீங்கன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இவருடைய படத்துல கேமராமேன் இருந்து வர தூக்கி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல பிரின்சிபலா போட்டார். நீங்க சொன்ன லிஸ்ட்ல இது வருது, அப்ப அந்த லிஸ்ட்ல இதுவும் வந்து வருது, ஞாபகம் வருது. அவருக்கு திறமைகள் இருக்கலாம், நம்ம வந்து அவர் வந்து ஏதோ திறமையற்றவர் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் உங்களோட படத்துல கேமராமேனா இருந்தவருக்கா பார்த்து கொடுக்குறீங்க, உங்க டிரைவருக்கா கொடுக்குறீங்க, உங்க வக்கீலுக்கா கொடுக்குறீங்க, உங்க மேனேஜருக்கா கொடுக்குறீங்க, உங்க டேமேஜர் சரி ரைட் உங்க மேனேஜர் அது அப்படின்னா அது மாதிரி அவருக்கா கொடுக்குறீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காருக்கா கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது எந்த பதவியாக இருந்தாலும் எந்த உதவியாக இருந்தாலும் உங்களை சுற்றி உங்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான்னா, இப்போ மக்கள் வந்து உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தார்களா இல்லை தமிழ்நாட்டையே உங்களுக்கு விலை பேசி விற்று விட்டார்களா? தாவேகாவிற்கு தமிழ்நாடு என்பது தாவேகா நாடா? அருமை இல்லையா? அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருதா இல்லையா? அது என்ன உங்களுக்கு சொந்தமாயிடுச்சா? தெளிவான பதில் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது சார். எங்களுக்காக நேயர்களுக்காக பல சுவாரஸ்யமான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்ததுக்கு நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம்.